சரிங்க. அடுத்தது ரூல் நம்பர் 26ங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. இத அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. as அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும். சோ as எந்த வார்த்தைகளோட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா as used with. சோ எந்தெந்த வார்த்தையோட as யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா treat, define, regard, describe, respect, depict, portray, view, know, etc. இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சோ இந்த வார்த்தைகளோடலாம் as யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா biology is defined as the science of living beings. சரிங்களாப்பா? biology is living beings. சோ இந்த இடத்துல as யூஸ் பண்றோம். சோ அடுத்து as வந்து not used with. சோ எதோடலாம் as யூஸ் பண்ண மாட்டோம். elect, name, think, consider, call, make, choose, appoint, etc. So இதோடலாம் as யூஸ் பண்ண மாட்டோம். elected as அப்படின்னு சொல்ல மாட்டோம். he was elected as chairman அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுல வந்து பாருங்க he was elected chair of the board. இந்த இடத்துல elected தான் வரும், elected as ன்னு வராது. ஓகேவாங்க? இந்த வார்த்தைகளோட சேரும், இந்த வார்த்தைகளோட சேராது. இந்த வார்த்தைகளை முடிஞ்ச அளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. etc. etc.